இங்கதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மா, உள்ள கற்பகம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்றீங்களா? சரிம்மா. வாடி. என்னம்மா வரவே இருக்கிறியா? இந்த வீட்டு மனுஷியாவே மாறிட்டியா? இல்ல, என்ன கோவமா இருக்கீ? இல்லம்மா, நான் கோவமா இல்ல, குழப்பத்துல இருக்கேன். உனக்கு திடீர்னு என்னாச்சு? என்னடி இப்படி எல்லாம் பேசுற? சாவு வீடு ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு என்னம்மா ஆச்சு திடீர்னு? எல்லாமே மறந்து போச்சா? உனக்குன்னு ஒரு வீடு, பிள்ளைங்க, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நீ சுத்தமா மறந்துட்டியாமா? இப்ப உனக்கு இந்த வீடு தான் நினைப்புல இருக்குல்ல? கோவத்துல அர்த்தம் இல்லாம ஏதாவது பேசாதடி. நான் அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேனா? நீ பண்றதெல்லாம் சரியா இருக்கா? எந்த அர்த்தத்துல நீ இந்த வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இது உன் பிறந்த வீடா இல்ல ஏதாவது ரத்த சம்பந்தம் இருக்கா? கொஞ்சமாவது மனசுல ரோஷமோ பழைய ஞாபகமோ இருந்தா நீ இந்த வீட்ல இருப்பியா? என்னடி நீ? ஏதோ துக்கம் நடந்துருச்சு அதனாலதான். ஆமா, நாராயணன் மாமா நல்ல மனுஷன், அவருக்காக இங்க வந்தீங்க, சரி. காரியம் முடிஞ்சிருச்சுல, இடத்த காலி பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு இங்க உங்களுக்கு என்ன வேலை? இந்த வீட்ல இருந்த ஒரே நல்ல மனுஷனும் போய் சேர்ந்துட்டாரு. இனியும் நீங்க இங்க யாருக்காக உட்கார்ந்து இருக்கணும்? அந்த பாஸ்கரும் அலமேலும் நமக்கு பண்ண கொடுமை, அசிங்கம் எல்லாமே மறந்து போச்சா? ஆனந்தி, இந்த இடத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடி. ஓஹோ, இடம் பொருள் தெரிஞ்சு பேசணுங்கிற. அந்த அலமேலு எத்தனை முறை நம்ம வீட்டு படியேறி வந்து நம்மள எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்க. அத நீ அபி அக்காவும் மறந்துட்டீங்களா? அக்கா எங்க? ஆபீஸ்க்கு போயிருக்கா. ஓ, இங்க இருந்து ஆபீஸ் போக ஆரம்பிச்சாச்சா? என்னம்மா இதெல்லாம்? ஏமா, வேண்டான்னு சொல்லி நாம அருவருத்து ஒதுக்குன மனுஷங்களோட ஏன் திரும்ப ஒட்டி உருவாட ஆரம்பிக்கிறீங்க? வேண்டாமா, இது அத்து விட்ட உறவு, இல்லன்னு ஆகி போன உறவு. எந்த விதத்திலயும் நம்ம கூட ஒட்ட முடியாத அசிங்க பிடிச்ச மனுஷங்க தான் இந்த குடும்பத்துல இருக்காங்க. அவங்க கூட நீ எதையும் புதுப்பிக்கிற மாதிரி நடந்துக்காத. இது எல்லா விதத்திலயும் நமக்கு தான் கெடுதல். ஆனந்தி, கொஞ்சம் அமைதியா பேசு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடி. எதுவும் இல்லனா எதுக்காக இங்க உட்கார்ந்து சீராடிட்டு இருக்கீங்க? கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரதை விட்டுட்டு. அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா. யாருக்கு ஆறுதல் சொல்றீங்க? நாராயணன் மாமாவை அவர் இருந்த வரைக்கும் புழு மாதிரி நடத்தின கும்பல் இது. அவர் பாவம் வேதனையோட வாழ்ந்து ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து விடுதலை வாங்கி போயிட்டாரு. இவங்களுக்கு அவர் செத்ததை பத்தி எந்த துக்கமும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த கும்பலுக்கெல்லாம் ஒரு துக்கம், அதுக்கு நீங்க ஒரு ஆறுதலா? இது பாருமா, இந்த வீட்ல இருக்காரே பாஸ்கர், அந்த ஆளால நம்ம வீட்டோட நிம்மதி எத்தனையோ நாள் பறி போயிருக்கு. அவமானப்பட்டு நாம நின்னு இருக்கோம். அந்த ஆள் அக்காவை விட்டு ஒதுங்கியாச்சு. அபி அக்காக்கு இப்ப வேற ஒரு வாழ்க்கை, ரொம்ப நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதுக்கான நிச்சயதார்த்தம் இப்ப தடைப்பட்டு நிக்குது. அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம நீ இந்த வீட்ல வந்து உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? மகேஷியும் அவரோட அம்மாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? மதிக்கிறவங்கள முதல்ல மதிக்க கத்துக்கங்க. அவங்கள பத்தி எல்லாம் ஏண்டி இங்க வந்து பேசுறே? என்னது? அவங்கள பத்தி ஏன் இங்க வந்து பேசுறேனா? ஏமா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அத்தை நிலைமைய பாத்தியா? உங்க மாமா இருந்திருந்தா ஆனந்திமா வாமா சாப்பிடுமா அப்படிலாம் சொல்லிருப்பாரு. பாத்தீங்களா சம்பந்தி, ஆனந்தி வந்திருக்கா, கூப்பிட என் புரச இல்லையே. ஐயோ ஐயோ, பாருங்க, அவர் இருந்திருந்தா எப்படி கூப்பிட்டு கவனிச்சிருப்பாரு. இங்க பாருமா, இலை வீட்டுக்கு வந்தவங்க வான்னு கூப்பிடக்கூடாது. இருந்து காப்பி தண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போனோம். கூப்பிட்டுட்டு வாங்க உள்ள. பாத்தியாமா, எதுவுமே நடக்காத மாதிரி எவ்வளவு அப்பாவியா பேசிட்டு போகுது. பேசாம இது போய் சேர்ந்திருக்கலாம். பாவம் நாராயணன் மாமா. ஏண்டி இந்த சூழ்நிலையில பேசுற பேச்சாடி இது? உதவிக்குன்னு வந்தாச்சு, பாதையில விட்டுட்டு வர முடியுமா? இன்னைக்கு துறையாத்த போறாங்க, நாளைக்கு 3ஆம் நாள் காரியம். அது முடிஞ்சதும் நானும் அபி புறப்பட்டு வந்துடுறோம். என்னம்மா பேசுற நீ? ரெண்டு பேரும் பைத்திய மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. மரம் கழண்டிடுச்சா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியலமா. உங்களுக்கு எவ்வளவு பட்டாலும் புரியாதா? ஏமா தெரிஞ்ச படுகொழியில போய் விடுறீங்க? ஆனந்தே, ரகல பண்ணாதே. அதோ அவர் வராரு பாரு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. நீ என்னமோ பண்ணி தொலைமா. சித்தி எங்க?
உள்ள இருக்கா? எல்லாரும் உள்ளே இருங்க. கடைசியா சொல்லிட்டேன், நாளைக்குள்ள நீ வீட்டுக்கு வந்து சேரு, இல்லனா வரவே வராத, இங்கே இரு. தேங்க்யூ. நம்ம சைட் பார்த்தோம்ல கங்கா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஓகேன்னு தான் படுது. ம், எனக்கும் பிடிச்சிருக்கு. நாளைக்கே நீங்க அந்த லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட மற்ற விஷயங்களை பேசிடுறீங்களா? ஓ, பேசிடுறேனே. அபி, நேத்து என்ன ஒரு குரூப் வந்து பார்த்தாங்க. நம்ம கம்பெனியை விட்டுட்டு அவங்க கம்பெனில வந்து சேர சொல்றாங்க. யாருன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆதியா? பா, செம்ம ஷார்ப்பா இருக்கீங்க. கரெக்ட் அபி, ஆதியே தான். நேர் வழியில மோதி பார்த்தா முடியலன்னு இப்படி இறங்கிட்டானா? எஸ், அந்த ஆதி நேர்ல வந்தா. ரொம்ப ரிச்சான ஆளு, சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். அவன் பேச்சுல நான் மயங்கிடுவேன்னு பார்த்தான். பட் அத பத்தி எனக்கு என்ன, நான் மறுத்துட்டேன். தேங்க்ஸ் கங்கா. இட்ஸ் ஓகே அபி, இதான் பிசினஸ். என்ன இழுக்க நினைச்ச மாதிரியே அவன் நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தரையும் இழுக்க பார்ப்பான். நமக்கு விசுவாசமா இருக்கிறவங்க போக மாட்டாங்க. மீறி போறவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யூ கரெக்ட். அப்புறம் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஆதி கூட அந்த கிளப்ல இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தன் பேரு நரசிம்மன். வயசு 50 இருக்கும். அவர் பொண்ணு காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறான்னு பாத்துக்கோங்களேன். அந்த ஆளு பேச்சோட பேச்சா கிளப்ல ரூம் எல்லாம் வசதியா இருக்கு, புக் பண்ணிடுவான்னு கேட்டான். ராஸ்கல். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கிழட்டு நாயா இருந்தாலும் பல்லு இருக்கிற வரைக்கும் கடிக்க தானே செய்யும். என்னால இதெல்லாம் இவ்ளோ ஈஸியா எடுத்துக்க முடியல கங்கா. யார் எப்படி அப்ரோச் பண்ணாலும் நம்ம எப்படி பதில் கொடுக்கறோங்கிறது தான் விஷயமே. என்னைக்குமே என் கூட பேசவே முடியாத அளவுக்கு நான் ஒரு பதில் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் இவங்க இவ்ளோ அசிங்கமா நடந்துக்கறாங்க? ச்சே. கூல் டவுன் அபி. அவங்க பிரச்சனையே என்னோட பேச்சு தான். ஒரு பொண்ணு கொஞ்சம் போல்டா தைரியமா எந்த இடத்துக்கு போனாலும் அவ ஒரு மாதிரியான பொண்ணுதாங்கிறது அவங்களோட எண்ணம். இவ்வளவு தூரம் உழைக்கிறீங்க, ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க, உங்களுக்கு இந்த அனுபவமே இல்லையா? எனக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஜீரணிக்கணும் அபி, இல்லனா நமக்கு அஜீரணம் ஆயிடும். இப்ப வரைக்கும் இந்த உலகம் ஆண்களோட கையில தான் இருக்கு. அதுல நம்மளோட இடத்தை தக்க வச்சுக்கணும்னா ஜீரணிக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். நம்ம கட்டாயம் ஜெயிக்கணும் அபி. தோத்தா அடுத்த செகண்ட் காணாம போயிடுவோம். நீங்க ரொம்ப தீர்க்கமா பேசுறீங்க. இது அனுபவம் கொடுத்த தீர்க்கம் அபி. நான் பார்த்த வரைக்கும் 99% ஆம்பளைங்க ஒழுக்கமானவங்க இல்ல. அதனால வந்த கோவம். ஒரு தடவை பாட்னா போயிருந்தேன். அங்கேருந்து அவசரமா ஹைதராபாத் வரணும். ஃப்ளைட்டுக்கு காசு இல்ல, ட்ரெயின் போயிடுச்சு, பஸ் ஸ்ட்ரைக் வேற. வேற வழி இல்லாம ஒரு லாரியில லிஃப்ட் கேட்டு வந்தேன். ராத்திரி முழுக்க அந்த டிரைவர் அங்கிளோட பேசிக்கிட்டே வந்தேன். அவர் என்கிட்ட தப்பாவே நடந்துக்கல, ரொம்ப மரியாதையா பேசினாரு. முகம் தெரியாத அந்த லாரி டிரைவர் கிட்ட இருந்த நேர்மை நான் சந்திச்ச மேல்தட்டு ஆம்பளைங்க கிட்ட இல்ல. உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் தான். இதுக்கே எப்படி சொல்றீங்க? வழியில அந்த டிரைவர் கிட்ட லாரி ஓட்ட கத்துக்கிட்டேன். அவரை தூங்க சொல்லிட்டு 100 கிலோமீட்டர் நானே லாரி ஓட்டிட்டு வந்தேன்னா நம்புவீங்களா? இன்கிரெடிபிள். அதான் கங்கா.
இன்கிரெடிபிளா இருக்கிறதுனால தான் இன்னி வரைக்கும் சமாளிச்சிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு உஷா மாதிரியே பேசுறீங்க. என்ன அவளை விட உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. இந்த தைரியத்தை பார்த்துதான் பொண்ணுங்க பக்கத்துல வரவே பயப்படுறாங்க. ஆம்பளைங்க வேற எதையோ எதிர்பார்த்து ஏமாந்து போயிடுறாங்க. இதனாலயே எனக்கு நிலையான ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே இல்ல. ஏன் நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டு தான். உஷாவுக்கு அடுத்தபடியா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான். தேங்க்யூ. ஆனந்தி, பாரதி, நீங்க 2 பேரும் உடனே ராமேஸ்வரத்துக்கு புறப்படுறீங்க. என்ன சார் திடீர்னு? நாம புதுசா ஆரம்பிச்சிருக்கிற வார இதழில் மனநல சம்பந்தமா எழுதிக்கிட்டு வர தொடருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் தெரியும். அதை படிச்சுட்டு ராமேஸ்வரம் பக்கத்துல சாயல்குடிங்கிற ஊர்ல மனநல காப்பகம் நடத்திக்கிட்டு வர நிர்வாகி எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அவர் நடத்திக்கிட்டு வரக்கூடிய அந்த காப்பகம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு. அதை பத்தி உங்க பத்திரிகையில் எழுதுங்களேன்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணு தோணுச்சு, ஏன் இந்த தொடர்லயே மனநல காப்பவங்களை பத்தி எழுதக்கூடாதுன்னு. அதை இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடுவோமே. ஓகே சார். நீங்க 2 பேரும் தான் இதை எழுதுறதுக்கு சரியான ஆளுங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க ரமணி கிட்ட இருந்து அட்ரஸை வாங்கிக்கிட்டு உடனே புறப்படுங்க. என்ன ஆனந்தி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை சார், நாங்கள் கிளம்புறோம். ஆனந்தி, எனக்கு ஒன்று தோணுது, உனக்கு இது நல்ல பேரை வாங்கி தரும்னு. தேங்க்யூ சார். உனக்கும் தாயா? நன்றி சார். சரி, கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன நீ மட்டும் டீ குடிக்க வேற கடைக்கு போறியா? இல்ல சார், இதைத்தான் சார் நானும் குடிக்கிறேன். ஆனந்தி டீ. ஹலோ, என்ன இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. இல்ல, உங்க அக்கா அபிக்கும் மகேஷ்க்கும் பட நிச்சயதார்த்தம் நின்று போச்சுன்னு ஏதாவது மூடோட்டம் இருக்கீங்களா? எனக்கு புரியல. இந்த பாஸ்கர் எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காரு. அதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க அக்கா பழையபடி எப்படி அவரோட சேர்ந்தாங்க? ஹலோ, பாஸ்கரோட அப்பா இறந்து போனதுனால தான் எங்க அக்கா அங்க போனாங்க. அது ஒரு மனிதாபிமானத்துல செஞ்ச விஷயம். மத்தபடி பாஸ்கரோட திரும்ப சேரணுங்கிறதுக்காக இல்ல. சாரி. இப்போ இல்ல, எந்த ஜென்மத்திலயும் எங்க அக்கா பாஸ்கரோட சேர மாட்டாங்க. மகேஷ் கூட நிச்சயமா எங்க அக்கா கல்யாணம் நடக்கும். ஓகே ஓகே. நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? உங்களுக்காக தொல்காப்பியை நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல? இல்ல பாரதி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. இல்ல, உங்க அக்கா மேல இருக்க கோவத்துல தானே அப்படி சொன்னதா சொன்னீங்க? இல்ல, நான் இது தீர்மானமா எடுத்த முடிவு. தொல்காப்பியன் நல்ல மனுஷன், நான் அவரை மதிக்கிறேன். ஆனா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. இத கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாரு. சரி, அப்ப யாரதான் பண்ணிக்க போறீங்க? தொல்காப்பியன் இல்ல, நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. ஏன்னா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். வர வைக்கிறேன். தொடர்ந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கணும். இடையில 1.5 வருஷம் அனுப்பல. ஸ்கூல்ல கேட்கத்தானே செய்வாங்க. என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி. அவளும் அம்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. விவரம் புரியுதுல்ல? ஏங்க, குழந்தைக்கு இன்னும் விவரம் புரியாமலையா இருக்கும்? இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. நம்ம பழைய ஸ்கூல்லேருந்து எந்த சர்டிஃபிகேட்ஸும் கலெக்ட் பண்ணல. அது பாண்டிச்சேரியில் இருக்குது. போனால் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. புது ஸ்கூலில் சேர்க்கணும்னா பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. என்ன பண்ணுறது? குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல் தான் போய் கேட்கணும்.
ஆமாமா, இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கே போகல, அது உங்களுக்கு உறுத்தலா இல்லையா? என்ன சாந்தி சொல்றீங்க? நீங்க குழந்தை விஷயத்திலயும் ஏன் விஷயத்திலயும் பெருசா அக்கறை எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்றேன். ஆமாங்க, முன்னாடிலாம் 2 நாள் நாங்க மாறுதலா இருந்தோம்னா உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன சாந்தி, என்ன பிரச்சனைன்னு கேப்பீங்க. ஆனா இப்போ என்ன சாந்தி இப்படி சொல்றீங்க? நீங்க வீட்டில் தான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாங்க, வீட்ல தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, எனக்கும் என் குழந்தைக்கும் சோறு போடுறீங்க, அதானே? சாந்தி, இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி. ஆனா இப்போ இப்ப என்ன சாந்தி? எங்க நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்ல சாந்தி, உங்க வீட்டுக்காரர் வர வரைக்கும் உங்களுக்கு வேணாங்க, யாரும் வரவும் வேண்டாம், நாங்க வாழவும் வேண்டாம். உங்களால முடிஞ்சா எங்களுக்கு உதவி பண்ணுங்க, இல்லைன்னா சொல்லுங்க, நானும் என் குழந்தையும் கிளம்பிடுறோம். சாந்தி, என்னாச்சு உங்களுக்கு? சாரிங்க, நான் ஏதேதோ பேசிட்டேன். குழந்தை பக்கத்து வீட்டில் இருக்கு, அவ தேடுவா, வாங்க போலாம். சரி, நான் ஆட்டோ பேசிட்டு வந்துடுறேன். ஏங்க, நெற்குன்ற வருமா? இல்லை சார், ஆட்டோ வெயிட்டிங் சார். என்னங்க? ஆ? என்ன சாந்தி? எங்க அவன் அந்த உபேந்திரா போறாங்க. உபேந்திராவா? என்ன சொல்றீங்க? அந்த ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்காங்க. ஆட்டோ? அந்த ஆட்டோவா? ஆமா, அதேதான். ஏங்க, யாராவது ஏறி போயிருப்பாங்க, அதை பார்த்துட்டு உபேந்திரான்றீங்க? ஐயோ இல்லைங்க, அவன் உபேந்திரா தான். சாந்தி, இப்ப நீங்க இருக்கிற குழப்பத்துல ஏதோ உளறிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்லைங்க, நான் பார்த்தது அந்த உபேந்திராவை தான். அவன் முகத்தை நான் மறக்கவே இல்லை. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, அந்த உபேந்திரா தான் போறான். சான்ஸே இல்லைங்க. இவ்வளவு நாள் இல்லாதவன் திட்டு இப்ப எங்க இருந்து வந்தான்? அவன் முகஜாடுல யாரையோ பார்த்திருக்கீங்க, அது உபேந்திரா மாதிரி இருந்திருக்கு, அதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சாந்தி, உபேந்திரா மறுபடி சென்னைக்கு வரதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க பார்த்தது வேற யாரையோ. வாங்க, அந்த சைடு போய் ஆட்டோ கிடைக்குதான்னு பார்க்கலாம்.